நமஸ்காரம். நமஸ்காரம் மாமி. ஸோ எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த வாரம் நமஸ்தே சார். நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்தே மேம். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸோ இந்த வாரம் 223வது வாரம். ஸோ இன்னைக்கான அஜெண்டா பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம விநாயகர் ஒரு அழகான ஒரு ஸ்துதி, அந்த ஸ்துதியோடு ஸ்டார்ட் பண்ணி 3வது குறள் ஃப்ரம் ஈகை அதிகாரம். இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப அழகழகான ஒரு பாடல்கள்லாம் பார்க்க போகிறோம். இந்த ஈகையினுடைய 3வது குறளுக்கும் இதுக்கும், அதாவது வள்ளுவர் பண்ணின 1330 குறளில் ஒரு சில குறள் ரொம்ப இன்ட்ரிகேட்டாக நிறைய மீனிங்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கிற ஒரு குறள்கள் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதில் ஒரு ரொம்ப இன்ட்ரிகேட்டான நம்மளை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு திருக்குறள் ஆஸ் யூஷுவல். அதுக்கப்புறம் சௌந்தரிய லஹரி ஒரு ஸ்லோகம் முடிஞ்சுன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் முருகன் ஆந்தமோட கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கான அஜெண்டா. வில் ஸ்டார்ட் வித் விநாயகர் ஸ்துதி. ஸோ இதுக்கு யாரை கூப்பிடலாம்? யாரை கூப்பிடலாமா? கலாவதி மேம். கலாவதி மேம் ப்ளீஸ். நமஸ்தே சார், வந்துட்டேன். நமஸ்தே. ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு முறை சொல்லிடுறீங்களா சார் ப்ளீஸ்? நான் சொல்கிறேன். நமஸ்தே விக்னராஜாய. நமஸ்தே விக்னராஜாய. விக்னானாம் விக்னகாரிணே. விக்னானாம் விக்னகாரிணே. மகாவிக்ன பிரசாந்தாய. மகாவிக்ன பிரசாந்தாய. தேவதேவேஷ தே நமஹ. தேவதேவேஷ தே நமஹ. இந்த 2 லைன் சொல்லிடுங்க. நமஸ்தே விக்னராஜாய விக்னானாம் விக்னகாரிணே மகாவிக்ன பிரசாந்தாய தேவதே தேவதே தேவதேவஸ தே நமஹ. தேவதேவேஷ தே நமஹ. தேவதேவேஷ தே நமஹ. பிரம்மணே விஷ்ணவே துப்யம். பிரம்மணே விஷ்ணவே துப்யம். சக்தயே சங்கராய ச. சக்தயே சங்கராய ச. இந்திராதி தேவரூபாய. இந்திராதி தேவரூபாய. கலயா தே நமோ நமஹ. கலயாதே நமோ நமஹ. பிரம்மணே விஷ்ணவே துப்யம் சக்தயே சங்கராய ச இந்திராதி தேவரூபாய கலயாதே நமோ நமஹ. ஃபுல்லா ஒரு தடவை சொல்லுங்க. எஸ் சார். நமஸ்தே விக்னராஜாய விக்னானாம் விக்னகாரிணே மகாவிக்ன பிரசாந்தாய தேவதேவேஷ தே நமஹ. பிரம்மணே விஷ்ணவே துப்யம் சக்தயே சங்கராய ச இந்திராதி தேவரூபாய கலயாதே நமோ நமஹ. சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய். ஸோ வாரம் ஒரு குறளில் இந்த வாரம் 3வது குறள் ஃப்ரம் ஈகை அதிகாரம். இந்த ஒரு சில குறள்களில் பார்த்தீங்கன்னா வள்ளுவர் ரொம்ப, அதாவது இந்த 7 வார்த்தைகளை இப்படியெல்லாம் பிரித்து இப்படியெல்லாம் மீனிங் சொன்னால் இத்தனை மீனிங் டிரைவ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி விளையாடுனா அப்படி ஒரு விளையாடி இருப்பார் வார்த்தையில். எல்லா குறளும் அப்படி தான் இருக்குது. ஆனாலும் ஒரு சில குறள்கள் பார்த்தீங்கன்னா சிலது ரொம்ப அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான குறள்களாக இருக்கும். சிலது ரொம்ப உள்ளர்த்தம் வாய்ந்த குறள்களாக இருக்கும். இந்த மாதிரி குறட்பாவில் இந்த குறள்பா அப்படின்றது ரொம்ப அழகான உள்ளர்த்தம் பொருந்திய, எப்படி பிரித்து, அதாவது பரிமேலழகர் உரையை வச்சுண்டு நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனால தான் நான் உரையை அடுத்த ஸ்லைடில் வச்சுருக்கோம். ஸோ ஏன்னா அது இன்னும் ரொம்ப இன்ட்ரிகேட்டாக இருக்குது. பரிமேலழகர் இத்தனை லைன் எழுதினதே நான் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறேன். 223 குறள் நம்ம இப்போ படிச்சிட்டோம். அதில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 100 குறள் 150 குறள் படிச்சிருக்கோன்னே வச்சுப்போமே. 10 அதிகாரம் பார்த்துருப்போன்னு வச்சுப்போமே. 10 அதிகாரத்துலேயே
ரெண்டு வரி 3 வரியில தான் பரிமேலழகர் உரையே இருக்கும். ஆனால் இந்த அதிகாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வரி எழுதியிருக்க. அப்போது அந்த வரியை படித்து அதனுடைய மீனிங்கை நம்ம புரிஞ்சுட்டோன்னா இன்னமும் நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைக்குன்றதுனால அந்த ஸ்லைடை நம்ம வந்து அடுத்த ஸ்லைடாக வச்சுருக்கோம் இப்போதைக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரிகேட்டான மீனிங் கொடுக்கக்கூடிய திருக்குறளில் இந்த குறள் உண்டு அப்படின்னு சொல்ல வந்தேன். ஸோ ஈகைன்ற அதிகாரத்தில் முதல் 2 குறள் நம்ம பார்த்தோம். வரியாருக்கு ஈவதை ஈகை அப்படின்னு சொல்கிறா. இப்போ பக்கத்தாத்தில் போய் காபி பொடி வாங்கிட்டு வரோம் அப்படின்னா, ஒரு டம்ளர் காபி பொடி வாங்கினா ஒரு டம்ளர் திரும்பி தரணும். நம்மளுக்கு ஏதோ திரும்பி வருது. இல்லை ஒரு கருவேப்பிலை வாங்குகிறோன்னா கருவேப்பிலையாக தரமோ இல்லை வேறு ஏதாவது கருவேப்பிலை தொகையெல்லாம் தரமோ ஏதோ ஒன்று. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒன்று வந்து ஒரு எதிர்பார்ப்பை நோக்கினது ஈகையாக இருக்காது. வரியாருக்கு தருவது தான் ஈகை. எதிர்பார்ப்பு இல்லாமல் அவன்கிட்ட ஒன்றும் வராதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுன்னு நம்ம தர்றது தான் ஈகை, அது சிறந்தது அப்படின்ற மாதிரி முதல் குறளில் சொன்னார். ரெண்டாவது குறளில் அகைன் ரெண்டாவது குறளில் என்ன சொன்னார்? ஒருத்தன் வந்து நல்ல வழின்னு சொன்னாலும் வந்து அதை ஏற்றுக்கொள்வது வந்து ஏற்றுக்கொள்ளாதே. மேலுலகம் இல்லைன்னு சொன்னால் கூட நீ வந்து ஈகை பண்ணுறதை விட்டுடாதுன்ற மாதிரி ரெண்டாவது குறளில் சொன்னார். இப்போது மூணாவது குறளில் என்ன சொல்ல போகிறார், என்ன மாதிரிலாம் இன்டர்பிரட் பண்ணுறா மூணாவது குறளைன்றதை நம்ம அந்த குறளை பார்த்துட்டு அதனுடைய மீனிங்கை பார்ப்போம். ஸோ இந்த குறளுக்கு யாரை கூப்பிடலாம்? கலாவதி மாமியார் சொன்னேன். கலாவதி மாமியார். ஓகே. இளனென்னும் எவ்வம் உரையாமை. இளனென்னும் எவ்வம் உரையாமை. ஈதல் குலனுடையான் கண்ணே உள. குலனுடையான் கண்ணே உள. இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள. இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள. இன்னொரு தடவை. இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள. பலே. ஓகே. இந்த இடத்துல இந்த 2-3 குறள்களை நம்ம பார்க்கறது என்னன்னா, இந்த ஏகாரத்தை சொல்லி அதாவது திஸ் ஒன் அண்ட் ஒன்லி, இந்த ஒன் அண்ட் ஒன்லி அப்படின்ற மாதிரி குலனுடையான் கண்ணே உள அப்படின்னு எழுதுறார் வள்ளுவர். ஈதல் குலனுடையான் கண்ணே உள. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக என்ன மீனிங் இருக்குது அப்படின்னு முதல்ல பார்ப்போம். ஈதல் அப்படிங்கிறது குலனுடையான் கண்ணு தான் இருக்கும் அப்படின்னா இங்கே என்ன குலத்தை பற்றி பேசுகிறார் வள்ளுவர். நற்குடியில் பிறந்தவனிடம் மட்டும்தான் இந்த ஈதல் இருக்கும் அப்படின்றார் வள்ளுவர். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அப்படி தான் தெரியாது நம்மளுக்கு. ஈதல் குலனுடையான் கண்ணே உள. ஏன் எந்த மாதிரியான ஈதல்? எவ்வம் உரையாமை. இளனென்னும் எவ்வம் உரையாமை. எவ்வம்னா என்ன? மறுப்பு சொல்றதா சார்? மறுப்பு இல்ல, என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு வெட்கப்பட்டு. எவ்வம்னா வெட்கம் இல்ல, எவ்வம்னா துன்பம்னு அர்த்தம். என்கிட்ட இல்லன்னு சொல்றதுக்கே துன்பப்பட்டு கேக்குறவா. ஆமா, எவ்வம் என்றால் துன்பம். ஆனா எவ்வம்னா துன்பம்ன்றது மட்டும் பொருள் இல்ல, இழிவுன்னு ஒரு பொருள் உண்டு. இப்ப இழிவுக்கு அஞ்சியே நம்ம என்ன பண்ணிடுவோம், இல்லைன்ற ஒரு விஷயத்த சொல்ல மாட்டோம் இல்லையா? வறுமையை பற்றி ஒரு இகழ்ச்சி இருக்கும் அப்படின்றதுனால வந்து வறுமையை பற்றி சொல்ல மாட்டோம். கரெக்டா? கரெக்ட் தான். சம்டைம்ஸ் கரெக்ட். திருப்பி சொல்லுங்க. நம்ம கிட்ட இல்லன்னு சொல்றது நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு ஐயோ இது அடுத்தவங்களுக்கு நம்ம கிட்ட இல்லன்னு அப்படின்னு நினைச்சிருவாங்களோ அப்படின்னுட்டு நம்ம அதை மறைக்கிறதுக்காக சொல்லாமையே இருக்கும். அதுதானே பாலா சார்? ஆமா, அந்த சென்ஸ் தானே. ஓகே.
இப்போ வள்ளுவர் இதை வச்சு என்ன சொல்றாருன்னா, நாம் உதவி செய்பவனான ஈகை பண்ணக்கூடியவன் பிறருடைய வறுமையை ஏளனமாக பார்க்காமல் இகழ்ந்து நடத்தாமல் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவனுடைய ஈதல் புலனுடையான் கண்ணே உள்ள. அந்த மாதிரி ஒரு ட்ரெயிட் யார்கிட்ட இருக்கும்னா நற்குலத்துல பிறந்தவங்க, சான்றோர் குடியில் பிறந்தவர் இடத்துல தான் இருக்கும். ஏன் அந்த மாதிரி குலத்தை சொல்லணும் வள்ளுவர்? இதனால நம்மளுக்கு என்ன, அதாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொன்னா, இப்போ எவனா ஒருத்தன் ஒரு என்ன சொல்றது, இப்ப இருக்கிற திராவிட கழகங்கள் அந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் அவள்லாம் எப்படி சொல்றா அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எடுத்து குலத்தை பத்தி பேசுறாரு பாரு வள்ளுவர் அப்படின்ற மாதிரி எடுத்துன்னு போயிடுவா. இப்போ நம்ம சொன்னோம்னா அது அந்த மாதிரி கிடையாது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், கெட்டிக்காரன் இந்த மாதிரி தான் ஒரு விஷயத்த பண்ணுவான் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாரும் அதே தான் பண்ணுவான். ஏன்னா எல்லாரும் கெட்டிக்காரனா இருக்கணும்னு ட்ரை பண்ணுவானோ இல்லையோ. அப்போ உயர்ந்த குடி அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கு? வள்ளுவர் எதை உயர்ந்த குடிங்கிறார் அப்படின்னா, சான்றோர்களை சொல்வதற்தான், சான்றோர் குடியில் இருப்பது தான் உயர்ந்த குடிங்கிறார் வள்ளுவர். அறிவு இருக்கிறவங்க போய் இதை பண்ணுவானா அப்படின்னு நம்ம கேட்போம். அப்போ எல்லாரும் வந்து ஒரு அப்படி பின்னாடி போயிடுவோம். அப்போ என்கிட்ட அறிவு இருக்கு அப்படின்னு நம்ம நம்புறோம் இல்லையா? அப்போ எல்லாரும் உயர்ந்த குடியில தான் இருக்கோம். அப்பப்போ அது என்ன ஆகுதுன்னா ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறி இறங்குறது. அதனால நம்ம வந்து அது ஏறிண்டே இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி திருக்குறள் மூலியமா ஏறணும். ஸோ இதுல என்ன சொல்றாருன்னா, அப்போ என்கிட்ட செல்வம் இல்லை அப்படின்னும் என்னுடைய துன்பத்தை இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்றதுக்கு முன்னாடி கொடுப்பவன் தான் அந்த ஈகை கூடியவன். ஸோ இது இன்னும் டீட்டெயில்டாக அடுத்த ஸ்லைட் போங்களேன், நம்ம அது வேர்ட் பை வேர்டு பார்த்துருவோம். இது பரிமேலழகர் உரை. இப்போ இளனென்னும் எவ்வம் உரையாமை. இப்போ வள்ளுவர் என்ன சொல்றார், பரிமேலழகர் என்ன சொல்றாருன்னா, யான் வரியன் என்று இறப்பான் சொல்லும் இழிவரவை தான் பிறர்கண் சொல்லாமையும். இது சூப்பர். இது எப்படின்னா, இது இப்படி இன்டர்பிரேட் பண்றார். ஒருத்தன் வரான் வந்து நம்மக்கிட்ட, சார் என்கிட்ட ஒன்றுமே இல்லை சார், எனக்கு எதாவது கொடுங்கன்னும் போது அவன்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம், என்கிட்டயே ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாதான். இருக்கிறவன் இல்லை என்று சொல்லக்கூடாது. இளனென்னும் எவ்வம் உரையாமை போடுறார் வள்ளுவர். யான் வரியன் என்று இறப்பான் சொல்லும் இழிவரவை தான் பிறர்க்கண் சொல்லாமையும். புரியுறதா? இப்போ நான் வந்து கனகதார ஸ்தோத்திரம் தான் ஞாபகம் வருது. கனகதாரை வருதா? நான் அதை எக்ஸாம்பிள் எழுதி வச்சிருக்கேன். கரெக்ட். ஸோ அப்போ அம்பாள் வந்து நெல்லிக்கனியை வந்து தங்க நெல்லிக்காயா போட்டது எதனால அப்படின்னா, நம்மளே வறுமையில இருந்தாலும் பண்ணாம அந்த ஒரு இருந்த நெல்லிக்காயை போட்டதுக்கு அவளுக்கு வந்து கிடைச்ச இந்த ஒரு இது. அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து வள்ளுவர் வந்து என்ன சொல்றாரு, உன்கிட்ட இருக்கு, ஆனா நீ என்ன பண்ற, வேற ஒருத்தன் வரான், எவனோ ஒரு பிக்ஷை கேட்க வரான்னும் போது என்கிட்டயே இல்லை சார், என்கிட்டயே இல்லை அப்படின்னு அதாவது இது ஒரு இதுவாக சொல்கிறது தான். ஆனாலும் அதனுடைய ஆழம் வந்து சொல்கிறார் பண்ணுங்க வள்ளுவர். இந்த இழிவரவை தான் பிறர்க்கண் சொல்லாமையும் அதனை தன்கண் சொன்னார்க்கு மாற்றாது ஈதலும். 2 ட்ரெயிட்டு. வர்றவன்ட்ட ஏன்ட்டையும் இல்லைன்னு சொல்லக்கூடாது ஒன்று, அதை நம்மக்கிட்ட சொன்னவங்கிட்ட மாற்றாது ஈதலும், கொடுக்காமல் இருப்பது தவறு, அதனால் கொடுக்கணும். மாற்றாது ஈதலும் உளக்குலன் உடையான் கண்ணே. ஸோ இப்படி போடுறார் குலனுடையான் கண்ணே. உளன்றத குலனுடையான் கண்ணே, இவை இரண்டும் உளவாவன குடிப்பிறந்தான் கண்ணே.
குடி அப்படின்றது என்ன, யாரை குறிக்கக்கூடிய சொல்லுன்னா சான்றோர்களை குறிக்கக்கூடிய சொல். ஒரு உயர்ந்த குடி. அப்போ எல்லாரும் உயர்ந்த குடியில் தான் இருக்கோம். ஆனால் அந்த 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 போஸ்டிங்கை தக்க வச்சுக்கணும் இல்லையோ நம்ம. ஸோ அறிவாளினா இப்படி தான் சார் பண்ணுவான் அப்படின்னா எல்லாரும் கண்டிப்பாக அதை பண்ணுவான்ற அந்த முனைப்போடு இருப்பான்றது தான் அவர் வந்து வள்ளுவர் வந்து குடிப்பிறந்தான் கண்ணேன்னு போட்டார். இப்போ இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உல, இது வந்து பரிமேலழகருடைய உரையோட அந்த ஃபஸ்ட்டு 4 லைன் வந்து அவரோட கண்ணோட்டத்தில் இருக்கிற உரை. இப்போ அதுக்கப்புறம் இதை யார் யார் எப்படியெல்லாம் இன்டர்பிரேட் பண்ணுறா அப்படின்னு அடுத்த ஒரு அந்த ப்ராக்கெட்டில் இருக்குது பார்த்தீங்களா, 4வது 5வது லைனில் ஆரம்பிக்கிறது மேல் தீது அப்படின்றது. ஸோ இந்த 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 பேராகிராஃபில் பரிமேலழகர் சொல்கிறார், இந்த வள்ளுவர் சொன்ன இந்த குறளை ஒரு சில பேர் இப்படியும் இன்டர்பிரேட் பண்ணுறா அப்படின்னு அந்த அந்த பேராகிராஃபில் எழுதுகிறார். என்ன அப்படின்னா, தீது என்றது ஒழிதற்கும் நன்று என்றது செய்தற்கும் உரியவனை உணர்த்தியவாறு. தீது என்றது ஒழிதற்கும் நன்று என்றது செய்தற்கும் உரியவனை உணர்த்தியவாறு. இப்படி தான் படிச்சுக்கணும் நம்ம. ஸோ 2 ட்ரெயிட்டை சொல்கிறதுனால என்ன அர்த்தம் அப்படின்னா, தீதை ஒழித்து நன்மை அப்படிங்கிறத செய்ய வேண்டும் அப்படின்றதுனால தீமையும் நன்மையும் சேர்ந்து சொல்கிறார் அப்படின்றத உணர்த்துகிறார் இங்கே வள்ளுவர் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இனி இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல். சில பேர் இவர் எப்படி பிரிச்சிருக்கார், இளன் என்னும் எவ்வம் உரையாமை பிரிக்கிறார், ஈதல் குலனுடையான் கண்ணே உள்ள, இப்படி 3ஆக பிரிச்சுக்கிறார். இனி இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் அப்படின்னு அது வரைக்கும் பிரிச்சா எப்படி வருது அப்படின்னா, அவ்வெளிவரவை ஒருவன் தனக்கு சொல்வதற்கு முன்னே அவன் குறிப்பறிந்து கொடுத்தல். அதாவது இளன் என்னும் எவ்வம் உரையாமை, யான் வரியன் என்று இறப்பான் சொல்லும் இழிவரவை தான் பிறர்கண் சொல்லாமையும். ஒருத்தன் வந்து நம்மக்கிட்ட கேட்கும் பொழுது என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறதும் ஒரு ட்ரெயிட்டு, அது ஈதல்ங்கிறார் ஒரு இதில். 2வதுல இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல், அது வரைக்கும் எடுத்து அதனுடைய மீனிங்கை ஆராய்ச்சி பார்த்தால், அவ்விழிவரவை ஒருவன் தனக்கு சொல்வதற்கு முன்னே அவன் குறிப்பறிந்து கொடுத்தல். அப்போது இந்த மாதிரி இல்லைன்னு அவன் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை செய்யணுமா. இவ்வளோ அழகு பாருங்க. குறிப்பறிந்து கொடுத்தல் எனவும் ஃபஸ்ட் இது ஒரு விதமான இன்டர்பிரிட்டேஷன் நம்பர் 1 அப்படிங்கிற. அதனை பின்னும் பிறனொருவன் பால் சென்று அவன் உரையா வகையால் கொடுத்தல். இதுக்கு என்ன சொல்லலாம் சொல்லுங்க. அதாவது அந்த செகண்ட், அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 10வது லைன் இந்த இடம். அதனை பின்னும் பிறனொருவன் பால் சென்று அவன் உரையா வகையால் கொடுத்தல். இதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணலாம்? அதாவது அவன் கேட்கறதுக்கு முன்னாடி அந்த எம்பரஸ்மெண்ட் அவனுக்கு கொடுக்க கூடாதுங்கிற மாதிரி. அது ஃபர்ஸ்ட். அவன் கேட்பதற்கு முன்னாடி குறிப்பறிந்து கொடுத்தல் எனவும், அது ஒரு மீனிங். அடுத்து சொல்றார், அதனை பின்னும் பிறனொருவன் பால் சென்று அவன் உரையா வகையால் கொடுத்தல். அதாவது நம்ம கொடுத்துட்டு அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லக்கூடாது. அதாவது அந்த குவாண்டம் ஆஃப் ஹெல்ப், குவாண்டம் ஆஃப் ஹெல்ப் ஜாஸ்தியா கொடுங்கறார். அதாவது நீ 50 ரூபா கொடுத்தா அவனுக்கு தேவை 100 ரூபாயா இருக்கும், அவன் இன்னொருத்தன்ட்ட போய் 50 ரூபா கேட்பானோ இல்லையோ. ஸோ அதனை பின்னும் பிறனொருவன் பால் சென்று அவன் உரையா வகையால் கொடுத்தல். இன்னொருத்தங்கிட்ட நம்ம கிட்ட வந்து என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டான் சார், நம்ம குறிப்பறிஞ்சு கொடுக்கல, இல்லைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கொடுக்கலன்னு வச்சுப்போம், 2வது க்ரைட்டீரியாவுக்கு வந்துடுவோம்.
குறிப்பறியாமல் கொடுத்துட்டோம். குறிப்பறியாமல் அதாவது அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம கொடுக்குறோம். அப்படின்னா எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு குவான்டிஃபை பண்ணுறார் வள்ளுவர். நீ எவ்வளோ கொடுக்கணும்னா அவன் இன்னொருத்தன்ட்ட போய் திரும்பி போய் நிற்காத அளவுக்கு கொடுங்கிறார் வள்ளுவர். அது ஈகை. இது ரெண்டாவது. அதனை பின் உரையானா கேட்பதா, உரையானா சொல்லுவதா கேட்பதா இந்த இடத்துல? உரையானா அதை போய் எக்ஸ்பிரஸ். ஆமா, ஓகே ஓகே ஃபைன். உரையா வகையால் கொடுத்தல். அதே விஷயத்த இவர் இவ்வளவு கொடுத்திருக்கார் அப்படின்னு போய் சொல்லாத வகையாலும் கொடுத்தல். அது அடுத்த லைன் திருப்பி வருது பாருங்க. அதனை பின்னும் பிறனொருவன் பால் சென்று அவன் உரையா வகையால் கொடுத்தல் எனவும் சொல்ற. யான் இது பொழுது பொருளுடையேன் அல்லேன் என கரப்பார் சொல்லும் இழிவரவை சொல்லாது கொடுத்தல் எனவும் உரைப்பாரும் உளர். நான் இது பொழுது பொருளுடையேன் அல்லேன் என கரப்பார் சொல்லும் இழிவரவை சொல்லாது கொடுத்தல் எனவும் உரைப்பாரும் உளர். ஸோ இவர் சொன்ன இந்த இது, அதாவது என்ன சொல்றது, என்கிட்ட இல்லை, இது நம்ம வச்சுட்டே சில நேரத்தில் இதெல்லாம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சொல்லாமலும் கொடுத்தல். ஸோ அவர் ஈதல் என்பதனை பொருட்பன்மை பற்றி வந்த பன்மையாக உரைப்பார். இது இந்த லாஸ்ட் லைன் வந்து இட்ஸ் தமிழ் கிராமரை பற்றி சொல்கிறார் வள்ளுவர். ஸோ அது பரிமேலழகர் அதை விட்டுரு. ஸோ ஒரே லைன் தான். இதை 3 விதம் இங்கே சொல்லிட்டார். பரிமேலழகருடைய உரையை பேஸ் பண்ணி இன்னொருத்தர் உரையை எழுதியிருக்கார். அவர் பேர் இது இல்லை, பட் ஆனால் அவர் என்னன்னா 8 விதமான அர்த்தங்களை இதுலேருந்து டெரைவ் பண்ணியிருக்கார். ஸோ அந்த மாதிரி ஒரே வரிதான். இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள. இதுக்கு இப்படி இவ்வளோ விதமான இன்டர்பிரிட்டேஷன்ஸ். அந்த அளவுக்கு ஈதலுக்கு ஆன இம்பார்ட்டன்ஸ் பாருங்க எவ்வளோ வந்து இருக்குன்னு. ஈதல் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு உயர்ந்தது. ஒரு 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 ஈதலை பற்றி ஔவையார் வந்து தனிப்பாடல் ஒன்று பாடுறாங்க. அந்த பாட்டு வந்து அடுத்த ஸ்லைடில் இருக்கு. ஒரு இதுக்கு அடுத்த ஸ்லைட் ரெட் கலரில் ஒன்று போட்டுப்பேன். ஃபஸ்ட்டு இந்த பாட்டு பாடுறேன், அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பாட்டு பாடுறேன். நான் ஆர்டரை மாற்றிட்டேன். ஒரு காலத்தில் பாண்டிய மன்னன் ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான்னா ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ புலவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் பாடல்கள் போய் பாடி பரிசு வாங்கிறது அப்படின்றது வந்து நம்ம படிச்சிருப்போம், நிறைய இடத்துல இது நடக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல வந்து பாண்டிய மன்னன் கிட்ட போய் எல்லாரும் கேட்கும்போது பாண்டிய மன்னன் என்ன பண்ணுறான்னா திமிரா ஒரு பொற்கிழி, அதாவது என்ன சொல்கிறது, கோல்டு காயின்ஸ்லாம் போட்டு ஒரு சுருக்கு பைன்னு வச்சுக்கோமே, அதை எடுத்துன்னு போய் அவன் என்ன பண்ணுறான், ஒரு பெரிய கம்பத்தில் போய் கட்டிடுறான், மேலே கட்டிடுறான். நீங்கள்லாம் தெய்வ தமிழ் பாடல்கள் பாடுறீள், ஓகே சரி பாடுங்க. நீங்கள் பாடி அந்த பொற்கிழி அருந்து விழுந்ததுன்னா நீங்களே எடுத்துன்னு போங்கன்ற மாதிரி ஒரு சவால் விட்றான். இது என்னடா அது? அப்போ வந்து எல்லாரும் பயப்படுறான், அந்த புலவர்கள்லாம் பயப்படுறான். ஏன் அப்படின்னா, நம்ம எங்கேயாவது தெய்வத்தமிழ் பாடல்கள்லாம் பாடி அது விழாமல் இருந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, ஒன்று என்ன நினைப்பா, அந்த பாட்டு வந்து ஏதோ தப்பு அதனால் சுவாமி அனுகிரகம் பண்ணலன்னு நினச்சுருவா. ரெண்டாவது, இந்த புலவர்கள்ட்ட அவ்வளோதான் இது திறமை போல இருக்கு, அவள் வேஸ்ட்டு நினச்சுருவா. அப்படின்றதுனால இவாள்லாம் வந்து என்ன சொல்கிறது, அதை போய் சீண்டவே இல்லை. யாருமே வந்து பாடவே இல்லை. மன்னனுக்கு ஒரே ஹாப்பி, நம்மளுக்கு என்ன கஜானாவுக்கு பைசா வந்து மிச்சமாயிடுது அப்படின்னு. இப்போ அந்த நேரத்தில் ஔவையார் வந்தா.
ஔவையார் வந்து என்னது அங்கே பொற்கிழி என்னமோ கட்டி வச்சிருக்கீங்களே என்ன விஷயம்? அப்போ வந்து இவர் வந்து இவர் இந்த மாதிரி ராஜா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறான், ஒரு பொற்கிழி மேலே கட்டி வச்சுருக்கான், நீங்கள் பாடி அது அருந்து விழுந்ததுன்னா நீங்கள் எடுத்துன்னு போங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ இதுதான் சங்கதியா அப்படின்ன உடனே ஔவையார் ரெண்டு பாட்டு பாடுறான். அந்த 2 பாட்டு பாடின உடனே அது வந்து அருந்து கீழே விழுந்துட்டான். அதுல முதல் பாடல் இந்த பாடல், தண்டாமல் ஈவது தாளாண்மை. தண்டாமல் ஈவது தாளாண்மை. இந்த மலையாளத்துல ஒரு வார்த்தை இருக்கு, திரிஞ்சுட்டே இருக்கிறவன் பிச்சை எடுக்கிறவனுக்கு பேர் தெண்டின்னு சொல்லுவான் மலையாளத்துல. உண்டான்னு எனக்கு தெரியல, மலையாளிஸ் யாராவது இருக்கேளா? சசி மாமி இருக்காளே, எஸ் 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 கரெக்டா? டெண்டி சொல்லிடலாம். தெண்டினா திட்டுற ஒரு வார்த்தையா இருக்கும், ஆமா, பிச்சைக்காரன் ஆமா, அப்படின்னு ஆமா, சொல்லுவாங்கல்ல, பிச்சைக்காரன்னு சொல்றது தெண்டி. ஆமா. தெண்டுதல் அப்படின்ற வார்த்தை தமிழ் வார்த்தை, அது தண்டுதல் அப்படின்னு இருக்கு. தண்டாமல் பிச்சை கேட்காமல் ஈவது தாளாண்மை, தயவு குணம் உள்ள ஒரு கருணை, அதுதான் வந்து ஈகை. தண்டாமல் ஈவது தாளாண்மை. சரி, அப்ப தண்டிட்டா, தண்டி அடுத்த கால் ஈவது வன்மை. சரி, கேட்டுட்டான், பிச்சை கேட்டதுக்கு அப்புறம் அடுத்த கால் ஈவது வன்மை, வள்ளல் தன்மை. சரி வள்ளல்பா, கேட்ட உடனே கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்ற மாதிரி கேட்ட உடனே தந்துட்டான். சரி ஓகேப்பா, யூ ஆர் அ வள்ளல், நீ அந்த லிஸ்ட்டில் இருக்க, மேல் லிஸ்ட்டில் இருக்க, ஓகே. அடுத்த வரி சொல்ற, இதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு இது. அடுத்தடுத்து பின் சென்றால் ஈவது கார்கூலி. எப்படி? அடுத்தடுத்து பின் சென்றால் ஈவது கார்கூலி அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்தடுத்துனா மீண்டும் மீண்டும், பின் சென்றால்னா திரும்பி போய் 2 தடவை கேட்குறேன், 50 தடவை கேட்குறேன், அதுக்கப்புறம் கொடுப்பது அப்படின்றது எதுக்கு? என்னவா கார்கூலினா என்ன சொல்லுங்களே? மேத்தமெட்டிக்ஸ்லாம் போக வேண்டாம். இல்ல அவ கால் தேய நடந்துன்னு சொல்லுவாளே அந்த மாதிரியா? அவன் நடந்து வந்த காலுக்காக நடந்து வந்த கூலியா அது அப்படின்னு சொல்றா. ஔவையாருக்கு பாருங்க எவ்வளவு குசும்பு பாருங்க, அழகா, ரொம்ப அழகா போடுறா. அதாவது ஔவையாரோட தனிப்பாடல்கள்லாம் எடுத்து வந்து நம்ம அடுத்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ அழகு. அடுத்தடுத்து அவன் பின்னாடி போய் கேட்டேன்னா அவன் நடந்து வந்ததுக்கான கூலிப்பா அது அப்படின்ற ஔவையார். ஸோ அப்பா அவன் வள்ளல் லிஸ்ட்லாம் கிடையாது போயா அப்படின்றான். அதுக்கப்புறம் இவன் எத்தனை தடவை போனாலும் அவன் கொடுக்காமல் ஒருத்தன் இருக்கான் பார்த்தியா? இப்போ சீரியஸாக இருக்குது. அதாவது இந்த டார்க் காமெடின்னு சொல்லுவா இல்லையா, அது மாதிரி இப்படி கொண்டு போய் காமெடி மாதிரி சொல்லி அப்புறம் ஒரு சீரியஸான ஒரு விஷயம். பின் சென்றும் பொய்த்தான் இவனென்று போமேல் அவன் குடி எச்சம் இருமேல் இரு. அதை பின் சென்றும் அதன் பின்னும் அதுக்கப்புறமும் பொய்த்தான் அப்படின்னா கொடுக்காமல் ஏமாற்றினால் இவனென்று போமேல், அவனை கொடுக்காமல் விட்டால் அவன் குடி எச்சம் இருமேல் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படிப்பட்டவனுடைய குடும்பத்தில் வாரிசு இல்லாமல் போகும் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாரிசு இல்லாமல் போகணும்னா சாபம் விடுறா ஔவையார் அப்படின்னு கிடையாது. அந்த ட்ரெயிட் இல்லாத இருக்கிறதும் அது வந்து வாரிசு இல்லாத ஒரு தன்மை தானே. அந்த மாதிரி வந்து ஒரு இதுவாக போகும். அவனோட லெகசியை அடுத்த ஜென்ரேஷன் எடுத்துன்னு போகணும் இல்லையா? அது எடுத்துன்னு போகாமல், அதுதான் உண்மையான வாரிசு. அது இல்லாமல் போய்விடும் அப்படின்னு அப்படின்றது உண்மையானால் இரு அப்படின்னா அருந்து போ அப்படின்னு போடுறார் வள்ளுவர், அப்படின்னு போடுறார் ஔவையார். அதுக்கப்புறம் 2வது பாட்டு பாடுறான். அதுக்கு முன்னாடி ஸ்லைடு. ஆர்த்த சபை 101 1001 புலவர்.
ஆர்த்த சபை 101. சண்டைக்கு வா சண்டைக்கு வா போ அப்படின்னா இப்போ எல்லாரும் வரா. ஒரு சபையில் ஒரு போருக்கு போகலான்னு சொன்னால் அதில் 100ல் ஒருவன் தான் கிளம்பி வருவான். 1001ஆம் புலவர் பாட்டு பாடு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லும் பொழுது 1000ல் ஒருத்தனுக்கு தான் பாட்டு பாட முடியும். அதாவது என்ன சொல்கிறது, கவிதை எழுத முடியும், பாடல்கள் எழுதுறது. புலவர்கள் பாடல் எழுதுறாலே அது 1000ல் ஒருத்தனுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். வார்த்தை 10000 அப்போது படித்ததை மற்றவாளுக்கு சொல்லணும். ஒரு மேடைக்கு போய் படிக்கணுன்றது, படித்து பாடல் எழுதுறதுங்கிறதே 1000ல் ஒருத்தனுக்கு வரும்ன்ற. அதை ஒருத்தன் போய் மேடையில் பேசுகிறான் அப்படின்னா அது 10,000ல் ஒருத்தனுக்கு தான் அந்த இதுவும் கிடைக்க முடியும். அதுக்கப்புறம் அம்பாளை சொல்கிறார், பூத்தமலர் தன் தாமரை திருவே. நல்ல கமலத்தில், அதாவது தாமரை, அதாவது பூத்த செந்தாமரை மலரில் இருக்கக்கூடிய லக்ஷ்மியே திருவே, கொடையாளி கோடிக்கு ஒருவர்தான் உண்டு. அந்த கொடையாளியானவன் கோடியில் ஒருத்தன் அப்படின்றார் ஔவையார். அப்படின்றது உண்மை அப்படின்னா அரு அப்படின்னு எழுதுறா. உடனே அதை அருந்து விழுந்துடுறதான். எப்படி தாதா கோடிக்கொருவர் உண்டாயின் உண்டென்ற அரு. அது உண்மைனா உண்மை அப்படின்னு நீ சொல்கிறதுக்கு அருந்து விழு அப்படின்னு மகாலட்சுமி சொல்கிறா. அந்த பாட்டை பாடி முடித்த உடனே அது அருந்து விழுந்துட்டு. இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த ஈகை அப்படின்றது அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஸோ அந்த ஈகைக்கான ட்ரைட்ஸை இப்படி ஔவையார், திருக்குறள், திருவள்ளுவர், இப்போ அடுத்து திருமூலர் கூட எடுத்துக்கலாம். பட் எனக்கு இப்போ தான் தோன்றது திருமூலர் சொல்கிறேன். ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் ஈகைன்றது அவ்வளவு உயர்ந்த ஒரு விஷயம். அது எல்லாராலையும் முடியாது இல்லையா? ஸோ அந்த ஈகை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு கோடிக்கு ஒருவர் அப்படின்னா நம்ம நினச்சி பார்க்குறோம் எத்தனை பாக்கியம். அது பாக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுதான் ஔவையார் இயல்வது கரவேல். கரவுதல், கரவு அப்படின்னா என்ன அர்த்தம்? இயல்வது கரவேல் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? கொடுக்கணுமா? விடக்கூடாது. கரவுனா மறை, முடிஞ்சதை கொடுக்காம இருக்கக்கூடாது, முடிஞ்சதை கொடுக்காம இருக்கக்கூடாது. கரவுதல்ல மறைத்தல். கரவுனா மறைத்தல். இயல்வது கரவேல். கொடுக்க முடியும்னு இருக்கிற விஷயத்தை மறைக்காதங்கிறார் ஔவையார் ஆத்திச்சூடியில் 3வது. கரவாகிய கல்வியுளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ குரவா குமரா குலிசாயுதா குஞ்சரவா சிவயோக தயாபரணே. அருணகிரிநாதர் பாடுறார். கரவாகிய கல்வி உளார், கல்வி கற்றவர்கள் பிறருக்கு சொல்ல மாட்டார்கள், மறைத்து வைத்துக் கொள்வார்களாம். ஸோ அப்படிலாம் மறைக்காம பொருளை கொடுக்க, அதாவது பொருளை கொடுப்பது போல கல்வியை கொடுக்கவும் மனம் வராது. எனக்கு தெரிஞ்சதை மற்றவர்களுக்கு சொல்லி தந்துட்டா என் மதிப்பு என்ன ஆகுது அப்படின்னு எனக்கு சமமாக ஆயிடுவான்ற எண்ணம் ஒரு சில பேருக்கு. ஸோ அப்போது சொல்வது அப்படிங்கிறது ஏன் எளிதல்ல? அதாவது பாடல் எழுதுவதை விட படித்ததை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிற யாரும் முன்வர மாட்டார்கள் அப்படிங்கிற ஔவையார் இந்த பாட்டில். அதனால தான் 1001ஆம் புலவர் வார்த்தை 10001.
அப்போ பொருளை கொடுப்பது அதை விட பெருசு. கல்வியை யாரும் கொடுக்கறதுக்கும் மனம் வராது ஒண்ணு. அதை விட சம்பாதிச்ச பொருளை கொடுப்பது அப்படிங்கிறது அதுலயும் கோடிக்கு ஒருவர் தான் இருக்கக்கூடியவர். அதான் அருணகிரிநாதர் பாடினார், கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ குறவா குமரா குலுசாயுதா குஞ்சரவா சிவயோக தயாபரணேன்னு பாடுறார். இது கந்தர் அனுபூதி. நடுவில் நீங்க இப்போ கேட்குறதா? அதான். ஸோ அருணகிரிநாதர் வந்து கந்தர் அனுபூதியில் பாடுறார், கரவாகிய கல்வி உள்ளார் அப்படின்னு சொல்லி. ஸோ மறைத்தல்ன்றது அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ அருணகிரிநாதர் காலத்திலேயே இருந்திருக்குன்னா பார்த்துக்கோங்க. இப்போ அப்போ வந்து ஒரு கல்வியை நாம் எல்லாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் வந்து அதை விட கல்வியை பகிர்பவன் வந்து 10,000 ஒருத்தன் இருப்பான். தான் சம்பாதிச்ச பணத்தை வந்து இன்னொருத்தனுக்கு ஈவது அப்படிங்கிறது வந்து அது கோடியில் ஒருத்தனுக்கு தான் இருக்கும். அந்த மாதிரியான ட்ரீட் அது அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி தண்டாமல் கொடுப்பது தாளாண்மை அப்படின்னு அடுத்த பாடல்ல சொல்றா. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு என்ன தெரியும், ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸாவே கோட் பண்ணிட்டாரு சரியா? எக்ஸாக்ட்லி. ரொம்ப விவேகம் இருந்தாதான் இவ்வளோ இதோட மத்தவாளுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் இல்லாம கொடுக்கோ அந்த ஒரு விவேகம் அப்பதான் இருக்கும். அவர் ரொம்ப ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸா கொண்டு போயிட்டாரு. கரெக்ட் எக்ஸாக்ட்லி. ஸோ இதுதான் அந்த பாடல். ஸோ இதுதான் இன்னைக்கான குறள் வந்து ரொம்ப அழகான ஒரு இவ்வளவு அடிப்படை வந்து அன்பு இருப்பவர்களால் தான் ஷேர் பண்ணிக்க முடியும். கரெக்ட். அதான் அதனாலதான் அன்பை அடிப்படையாக கொண்டதுனால தான் அன்புடைமையிலேருந்து ஆரம்பிக்கிறது நம்மளுக்கு குறள். அப்போ வாழ்க்கை நெறிமுறையை எவ்வளோ அழகா வகுத்து வள்ளுவர் மட்டும்தான் சொல்ல முடியும். அதுவும் நம்ம தாய்மொழி தமிழ் மொழியில சொல்றது அப்படிங்கிறது வந்து அது இன்னும் நம்மளுக்கு பெருமை இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு சொல்ற மாதிரி இந்த திருக்குறளை வந்து மொழி பெயராத லாங்குவேஜே கிடையாது. இன்னும் ஜாப்பனீஸ், ஸ்பானிஷ் எல்லாத்துலேயும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு உன்னதமான ஒரு ஒரு கிரந்தம்னா சொல்லுவேன் நான். அது ஒரு பெரிய ஒரு நூல். ஸோ அது வந்து நம்மளுக்கு படிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிருக்குன்னு நினச்சிக்க வேண்டியதான். அது வந்து அதுவும் இவ்வளோ ஒரு கோர்வையாக நம்ம இங்கே அங்கே ஏதோ இன்டர்நெட் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இது எல்லாத்தையும் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு கேதர் பண்ண முடியறது. இதை வந்து ஒவ்வொருத்தர் எப்படி இன்டர்பிரேட் பண்ணியிருக்கா, எப்படி பாடியிருக்கா. ஸோ ஈவது அப்படிங்கிறது வந்து அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துட்டுது. ஸோ இதுதான் இன்னைக்கான குறள். இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் புலனுடையான் கண்ணே உள. ஸோ இந்த குறளை ஒரு தடவை சொல்லிடுங்க. நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம். அடுத்த வாரம் முடிஞ்சதுன்னா திருமூலர் திருமந்திரத்தில் என்ன சொல்றாருன்றதையும் வந்து பார்த்துன்னு வரேன். இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் புலனுடையான் கண்ணே உள. எஸ். நெக்ஸ்ட் சௌந்தர்ய லஹரியினுடைய 2வது ஸ்லோகம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதுக்கு யாரை கூப்பிடலாம்? சுஜாதா மேம். சுஜாதா மேம். நமஸ்காரம். நமஸ்காரம் மேம். எஸ், நீங்க சொல்லுங்க மாமி. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லோகம் சொல்லுங்க, அதுக்கப்புறம் தனியாம் சம்பாம்சும் தவ சரண பங்கேருஹபவம் விரிஞ்சி ஸ்கஞ்சித்வான் விரச்சயதி லோகான விகலம் வஹத்யேனம் சௌரிஹி. ஆமா, சரி. சௌரிஹி
கதம்ப கதமபி கதமபி சஹஸ்ரேன சிரசாம் சஹஸ்ரங்சுத்யைனம் பஜதி பசிதோ தூலநிவிதம் தூலனவிதிம் தனியாம் சம்பாம்சும் தவ சரண பங்கேருகபவம் விரிஞ்சித் சஞ்சித் தின்வன் விரச்சயதி லோகான விகலம் பகத்யேனம் சௌரி கதமபி சஹஸ்ரேன சிரசாம் சஹஸ்ரங்சுத்யைனம் ஹரசம்சுத்யைனம் பஜதி பசிதோ தூலனவிதிம். பலே 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 பலே. இங்க எனக்கு தெரிஞ்சு அபிராமி அந்தாதி சொல்றவா யார் இருக்கா? ஓரளவுக்கு பார்க்காம இல்லை புஸ்தகம் வச்சுருக்கவா, படிக்கிறேன் சார், டெய்லி படிப்பேன் நான் அபிராமி அந்தாதி, இந்த மாதிரி யாராவது இருக்காளா? எனக்கு கொஞ்சம் தெரியும், ஒரு 30 ஸ்லோகம் வரை பார்க்காம தெரியும். 30 ஸ்லோகம் வரைக்கும் தெரியும். எங்க அம்மா ஃபுல்லா பாடுவா. ஆமா, எங்க அம்மாவும் ஃபுல்லா பாடுவா. ஒரு ஆர்வம் என்னன்னா, அந்த அபிராமி அந்தாதியும் இந்த சௌந்தர்ய லஹரியும் வந்து யாராவது சேர்த்து ஒரு 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 கம்பேரிசன் பண்ணணும் அப்படின்னு யாராவது பண்ணியிருப்பாளா இருக்கும், தெரியல எனக்கு இது வரைக்கும். 14வது ஸ்லோகம் வந்திப்பவர் உன்னை அப்படின்னு ஆரம்பிக்கிற ஸ்லோகம் ஃபுல்லா யாருக்கா தெரியுமா? மாமி, கிரிஜா மாமி தெரியுமா? நான் சொல்லட்டேன். சொல்லுங்க சந்தியா மாமி. வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசை நுகர் நாரண சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்த எம்பிராட்டி வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சந்திப்பவர் நற்திசைமுகர் நாரணர் சிந்தையுள்ளே சிந்திப்பவர் தமக்கெளிதாம் பந்திப்பவர். அப்புறம் மறந்துட்டு பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டினின் தன்னழியே. அம்பாளுடைய கருணையை பத்தி சொல்ற பாடல். அபிராமியே, வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள், உன்னை வணங்குபவர்கள் தேவர்கள் அசுரர்கள், அப்புறம் உன்னை விரும்பியவர்கள், விரும்பும் பல காலம் தொழும் அடியார்கள். இந்த ஸ்டான்ஸாவை நாங்க அம்மா பாட சொல்றேன். ஓ, பாடுமா. தனியாம் சம்பாசும் தவ சரண பங்கேருகபவம் விரிஞ்சி சஞ்சின்னம் விரஜயதி லோகான் அவிகலம் பகத்யேனம் சௌரியே கதமபி சகஸ்ரேண சிரசாம் அரஹா சம்ப்ரூத்யைனம் வசதி வசிதோ தூளனவிதிம். அருமை, ரொம்ப அழகு. அந்த அம்பாளுக்கு ரொம்ப உரித்தான ஒரு ராகம் அப்படின்றது ஆனந்த பைரவி. நிறைய கனெக்ட் ஆகக்கூடிய அம்பாளினுடைய பாடல்கள் நிறைய கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ராகங்களில் ஆனந்த பைரவியும் ஒன்று. ரொம்ப அழகாக இருந்தது மாமி, நமஸ்காரங்கள் எங்களோட. ஸோ இந்த பாட்டில் அபிராமி அந்தாதியில் அபிராமி பட்டர் சொல்கிறார், இந்த மாதிரி சிந்திப்பவர் நல் திசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவராம். எப்படின்னா, பிரம்மாவும் விஷ்ணுவும் உன்னை சிந்திச்சுட்டே இருக்கா அப்படின்றத சொல்ற. சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர்.
எப்படி உன்னை அதாவது மனத்துக்குள்ள உன்னை கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நீ எப்படி இருக்கார் அப்படி யார் அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கா உன்னை மனசில் வச்சுட்டு கட்டுப்படுத்தி உன்னை அப்படியே மனசுலேயே வச்சுட்டு இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா உன்னுடைய நாதரான பரமானந்தர், அழியா பரமானந்தர். அழியா பரமானந்தர்னா என்ன? ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி சிவபெருமானவர் உன்னை அப்படியே மனசில் வச்சுருக்கார், அப்படியே தாங்குறார். அப்படி இவா எல்லார காட்டிலும் யாருக்கு நீ ரொம்ப அருள் புரிகிறா, அருள் புரிவதற்கு ரொம்ப எளிதாக இருக்கக்கூடியவள் யாருக்கு அப்படின்னா, பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னழியே. உன்னுடைய கருணை, அந்த கருணை அப்படிங்கிறது வந்து யாருக்கு ரொம்ப சுலபமாக கிடைக்கிறது, எளிதாக கிடைக்கிறது அப்படின்னா, இவர்களை காட்டிலும் உலகத்தில் நின்னை தரிசனம் செய்வார்க்கு நீ எளிதில் அருள் புரிகிறாய் அப்படின்னு சொல்றார் அபிராமி பட்டர். அந்த மாதிரி இந்த இடத்துல 2வது ஸ்லோகத்தில், அதாவது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நல்திசை முகர் நாரணர் சிந்திப்பவர். இப்போ இவ 3 பேரும் என்ன பண்றா? படைத்தல், காத்தல், அழித்தல். இப்போ இந்த 3 விஷயங்களை மட்டும் நம்ம வச்சுக்குவோம். இந்த 3 விஷயத்தையும் பண்ணக்கூடியவர்கள் உன்னை சிந்தை பண்ணிண்டே, உன்னை நினைச்சுட்டே தான் இந்த வேலையை பண்றான்னு அபிராமி பட்டர் இதில் சொல்கிறார். இதுக்கான சௌந்தரலஹரி ஸ்லோகம் ஓட கனெக்ட் ஆகிற ஸ்லோகமாக இந்த ஸ்லோகம் 2வது ஸ்லோகம் இருக்கு. இவா 3 பேருக்கும், அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த 3 தொழில்கள், முத்தொழில்களை பண்ணுறது யார் யார் அப்படின்னா, பிரம்மா, அப்புறம் விஷ்ணு சிவன். பிரம்மா, விஷ்ணு, சிவன். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். ஸோ 3 பேர் இருக்கா. இன்னைக்கும் ஒரு சில இந்த சுவாசினி பூஜை பண்ணுறவாளோட ஒரு சில பேர் என்ன பண்ணுவான்னா, அந்த சுவாசினிகளை ஒரு பட்டு துணியில் நடக்க வச்சுட்டு அந்த துணியை பத்திரமா கண்ணில் ஊற்றிட்டு இது பண்ணிப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஒரு சில பேர் இந்த ஸ்ரீவித்யா உபாசனையில் இருக்கிறவாள்லாம் அந்த சுவாசினி பூஜை பண்ணும்பொழுது ஒரு துணியில் அவள் அந்த சுவாசினிகளெல்லாம் நடக்க சொல்லிவிட்டு அந்த துணியை எடுத்து தலையில் வச்சுப்பான். இது இந்த 2வது ஸ்லோகத்துலேருந்து வந்ததாக இருக்கலாம். என்னென்னா, ஆதிசங்கரர் சொல்கிறார், இந்த 3 பேர் 3 விஷயத்தை பண்ணுறாளேம்மா, இவா பண்ணுறதுக்கான கருணைன்றது எங்கேருந்து வந்தது அப்படின்னு நம்ம கொஞ்சம் நான் ஆராய்ஞ்சு பார்த்தேன் அப்படின்னா வியந்து போகிறார் ஆதிசங்கரர். இந்த ஸ்லோகத்தை நம்ம நிறைய ஒரு 2-3 தடவை நடுவில் பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கு அதனால தான் இந்த ஸ்லோகம் ஒரு சில ஸ்லோகங்கள் நம்மளுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிடும். அந்த மாதிரி பிரம்மாவானவர் தனியாம்சம் பாம்சும் தவ சரண பங்கேருகபவம். தவ அப்படின்னா உன்னுடைய சரண பங்கேருகபவம், தாமரை போன்ற பாதங்கள் இருக்கு இல்லையா, தவ சரண பங்கேருகபவம். அந்த தாமரை போன்ற பாதங்கள், இவா 3 பேருக்கும் அந்த வல்லமை எங்கேருந்து வந்தது அப்படின்னா, உன்னுடைய தாமரை போன்ற பாதங்களில் ஒரு சின்ன தூசி ஒன்று இருக்கான். இப்போ நடந்து போனா தூசி, இந்த தூசியை என்ன பண்ணுறார் பிரம்மாவானவர், எல்லாத்தையும் அப்படியே ஒன்று திரட்டி 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 சேகரித்து, அது அந்த தூசி எப்படி இருக்குன்னா பாம்சும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி உன்னுடைய திருவடி தாமரைகளில் இருக்கிற தூசி எடுத்து அந்த நுட்பமான துகள், அந்த துகள்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு துகளை சேகரித்து பிரம்மாவானவர் விரிஞ்சிஹி சஞ்சின்வன்னு விரச்சயதி லோகான் அவிகலம். அவர் படைச்சாராம் ஒரு லோகத்தில் லோகங்களை படைத்தார்ன்ற. எதுலேருந்து? உன்னுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய சின்ன தூசியிலிருந்து, அதிலிருந்து விரச்சயதி.
படைக்கிறார். இப்படி இவர் படைச்சுட்டு போயிட்டார். அதை யார் காத்துன்னு இருக்கிறது அப்படின்னா, வஹத்யேனம் சௌரிஹி, வஹதி அப்படின்னா தாங்குகிறார், கதமபி வஹதி. அதை யார் தாங்குறா அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா அது தாங்கிறது. துகளை வச்சுட்டு அவர் பண்ணியிருக்கார். ஆனால் அதை வந்து ஆதிசேஷனானவர் சௌரிஹி, சௌரினா ஆதிசேஷன், 1000 தலையுடைய ஆதிசேஷனானவர். எல்லாத்துலேயும் வந்து ஏன் இப்போ வந்து ஆதிசேஷன் நம்ம சொல்கிறோம், மகாவிஷ்ணுன்னு சொல்லலையே அப்படின்னா, ஆதிசேஷன் மகாவிஷ்ணுனுடைய அம்சம்தான். ஸோ மகாவிஷ்ணுவை தான் சொல்கிறார். விஷ்ணுவானவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஆதிசேஷன் வடிவம் எடுத்துண்டு 1000 தலைகளை வச்சுண்டு, ஆதிசேஷனுக்கு 1000 தலைகளாம். இந்த 1000 தலையுடைய ஆதிசேஷன்னால இவ்வுலகத்தை, அந்த பிரம்மா படைத்த உலகங்களை காத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். வஹத்யேனம் சௌரிஹி கதமபி சஹஸ்ரேண சிரசாம். சரி, இவர் வந்து தாங்கி காத்துருக்கார். அதுக்கப்புறம் ஹரஹ சம்க்ஷுத்யைனம் பஜதி பசிதோ தூளன விதி. இவர் ஒரு படி மேலே போயிட்டார். இவர் எடுத்து தலையில் வச்சுட்டார். இது வந்து ஒரு அழகான ஒரு சீக்வன்ஸ் பாருங்க. பிரம்மா எடுத்தார், பாக்கெட்டில் வச்சுட்டார், எல்லா உலகங்களையும் படைத்தார் அந்த தூசியிலிருந்து. விஷ்ணுவானவர் அந்த தூசியினுடைய மகிமை இன்னும் உயர்த்தணும்னு அவர் எடுத்து தலையில் வச்சுட்டார், மேலே தலையில் தாங்கினார். ஹரனானவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவர் பாக்கெட்டில் வச்சுருக்கார், இவர் தலையில் தாங்குறார். நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அவர் என்ன பண்ணுறார், இந்த தூசிகளை பாத துகள்களை இன்னும் நன்னா துகளாக ஆக்கி பசித்தோ தூளன விபூதி மாதிரி எல்லாத்தையும் அழித்து அதை வந்து சாம்பலாக போட்டுன்னு உடம்பு பூரா பூசிக்கிறாராம். பஜதி பசித்த உத்தூளனம் பண்ணிக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். இதெல்லாம் எதனால் கிடைக்கிறது அப்படின்னா, உன்னுடைய பாத துகள் அதனுடைய விசேஷத்தை, அந்த பாத துகளில் இருக்கிற மகிமையை சொல்கிற ஸ்லோகமாக இந்த 2வது பாத தூளியினுடைய மகிமை. ஸோ முதல் ஸ்லோகத்தில் உன்னுடைய பாதத்தில் அந்த பாதத்தை வணங்குவதற்கான கருணை உன்னாலே கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டார் ஆதிசங்கரர். 2வது ஸ்லோகத்தில் இப்படி சொல்கிறார். அதாவது இந்த மாதிரி ஒரு சின்ன தூசியினுடைய மகிமை என்ன அப்படின்றத யோசிச்சா அந்த அளவுக்கு ஒரு மகிமையாக இருக்குமா உன்னுடைய பாத தூசி வந்து அவ்வளோ ஒரு வசந்தது. அந்த மாதிரியான ஒரு அதாவது உன்னுடைய பாதத்தை பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல, அந்த தூசியில் ஒரு தூசியாக நம்மளும் இருக்கோமே இல்லையா. எப்படி வேணால் இன்டர்பிரட் பண்ணலாம். ஆதிசங்கர் இப்படி எழுதினதை, நம்மளும் தூசி மண்ணிலேருந்து தான் நம்மளும் வந்திருக்கோம், எல்லாரும் நம்மளும் இந்த பூமியில் இருக்கோம். உலகங்களை படைச்சாருன்னா இந்த பூமி அவர் தான் படைச்சிருக்கார். நம்மளையும் இப்போ ஆதிசேஷன் தாங்கின்னு தான் இருக்கார். அப்படின்னு வச்சுட்டா கூட நம்மளும் வி ஆர் பார்ட் ஆஃப் த தூளின்னு நினைக்கும் போது, நம்மளுக்கு தூசின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு அது இன்னும் ஒரு கர்வம் தானே. அப்போ அம்பாளுடைய ஒரு அந்த பாத தூசியில் நம்மளும் ஒரு தூசி சார் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு ஆஹா அப்படின்னு தோன்றது இல்லையோ. ஸோ அப்படிப்பட்ட அந்த தூசியில் தூசியாக நம்ம இருக்கோம் அப்படின்னும் பொழுது அது வந்து அப்போ உன்னுடைய மகிமையானது எந்த அளவுக்கு பெருசுமா அப்படின்னு சொல்கிற ஒரு 2வது ஸ்லோகம். தனியாம்சம் பாம்சும் தவச்சரண பங்கேருஹபவம் விரிஞ்சிஹி சஞ்சின்மன்னு விரச்சயதி லோகான் அவிகலம் வஹத்யேனம் சௌரிஹி கதமபி சஹஸ்ரேண சிரசாம் ஹரஸ் சம்க்ஷுத்யைனம் பஜதி பசிதோத்தூளன விதிம். அழகான 2வது ஸ்லோகம். அதுதான் ஆப்டாக அந்த ஒரு ஃபோட்டோவும் அழகாக பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் வந்து அம்பாளை பார்க்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ அழகாக இருந்தது.
இதெல்லாம் ஏஐயில் க்ரியேட் பண்ணி யாராவது வீடியோ போடலாம். அதாவது தூசியிலேருந்து அம்பாளுடைய பாத தூசியிலேருந்து பிரம்மா இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அப்படி வந்து இந்த உலகங்கள் அப்படி படைக்கிற மாதிரியும் அதை வந்து அப்படி ஆதிசேஷன் தாங்குற மாதிரியும் அழகாக இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு இமேஜினேஷனுக்கு ஏஐ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போது முடிஞ்சதுன்னா நான் கூட அந்த வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விடுவேன் ப்ராம்ப்ட் போட்டு. ஸோ அது அழகான ஒரு இது. ஸோ அதை வந்து நம்ம அகைன் அந்த கற்பனை அதை வந்து இப்படி சிந்திச்சு பார்க்குறது, கற்பனைன்றதோட கல்பனான்றதோட அதை வந்து சிந்திச்சு பார்க்குறதுன்றது ரொம்ப அழகான ஒரு விஷயம். அப்போது அந்த தூசியில் நம்ம ஒருத்தராக இருக்கோம், அதுதான் அங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அம்பாளோட தூசியில் நம்ம ஒருத்தர் அப்படின்னும்போது பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, புல்லரிக்கிறது. ஸோ அந்த 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 விஷயத்தை வந்து சொல்கிற மாதிரி சில சுபாசினி பூஜைகளில் அம்பாளா வரிக்கப்பட்ட அந்த சுமங்கலி பெண்கள், அந்த பெண்களை வந்து அந்த வஸ்திரத்தை மேலே நடக்க சொல்லி அதை வந்து எடுத்து அதில் சேர அந்த தூசியை வந்து சில பேர் தலையில் அந்த இதுவாக வச்சு நிற்பா. ஸோ இது வந்து அதுதான் அம்பாளினுடைய பாத தூளியினுடைய சிறப்பு இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இது 2வது ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் 3வது ஸ்லோகத்துக்கு போகும். இன்றைக்கி இந்த ஸ்லோகத்தை கற்றுருவோம், அடுத்த கிளாஸில் அதனுடைய மீனிங் பார்த்துக்கலாம். யார் கூப்பிடலாம்? யார் வேணா வாலண்டியர்ஸ், யார் வேணால் வாங்க வாலண்டியர்ஸ். நான் படிக்கவா? சந்திரிகா. சந்திரிகா மேம். நான் படிக்கவா? அவித்யானாம் அவித்யானாம் அந்தஸ்திமிர அந்தஸ்திமிர மிஹிர மிஹிர த்வீபநகரி த்வீபநகரி அவித்யானாமந்தஸ்திமிரமிஹிர அவித்யானாமந்தஸ்திமிரமஹிர திமிரமிஹிர அவித்யானாமந்தஸ்திமிரமிஹிர த்வீபநகரி த்வீபநகரி ஜடானாம் ஜடானாம் சைதன்ய சைதன்ய ஸ்தபகமகரந்த தபகமகரந்த ஸ்ருதிஜரி ஸ்ருதிஜரி அவித்யானாமந்தஸ்திமிரமிஹிரத்வீபநகரி அவித்யானாமந்தஸ்திமிரமிஹிர த்வீபநகரி ஜடானாம் சைதன்ய ஜடானாம் சைதன்ய ஸ்தபகமகரந்த தபகமகரந்த ஸ்ருதிஜரி ஸ்ருதிஜரி தரித்ராணாம் தரித்ராணாம் சிந்தாமணி குணனிகா சிந்தாமணி குணனிகா ஜன்ம ஜலதௌ ஜன்ம ஜலதௌ நிமக்னானாம் தம்ஷ்ட்ரா நிமக்னானாம் தம்ஷ்ட்ரா முரரிபுவராஹஸ்ய முரரிபுவராகஸ்ய பவதி பவதி தரித்ராணாம் சிந்தாமணி தரித்ராணாம் சிந்தாமணி குணனிகா குணனிகா ஜன்ம ஜலதௌ ஜன்ம ஜலதௌ நிமக்னானாம் தம்ஷ்ட்ரா நிமக்னானாம் தம்ஷ்ட்ரா முரரிபுவராஹஸ்ய முரரிபுவராகஸ்ய பவதி
भवति अविद्यानामन्तस्तिमिरमिहिरद्वीपनगरी अविद्यानामन्तस्तिमिरमिहिरद्वीपनगरी जडानां चैतन्यस्तबकमकरन्दश्रुतिझरी जडानां चैतन्यस्तबकमकरन्तश्रुतिझरी भले दरिद्राणां चिन्तामणिगुणनिका जन्मजलधौ दरिद्राणां चिन्तामणिगुणनिका जन्मजलधौ निमग्नानां दंष्ट्रा मुररिपो वराहस्य भवति निमग्नानां दंष्ट्रा मुररिपु वराहस्य भवति ஃபுல்லா ஒரு தடவை சொல்லிடுங்க. நானே சொல்வா நீங்களே சொல்லுங்க. எனக்கு டியூன் இன்னும் செட் ஆகல. Okay, நான் okay. படிக்கிறேன். अविद्यानामन्तस्तिमिरमिहिरद्वीपनगरी जडानां चैतन्यस्तबकमकरन्दश्रुतिझरी दरिद्राणां चिन्तामणिगुणनिका जन्मजलधौ निमग्नानां दंष्ट्रा मुररिपुवराहस्य भवति இன்னொரு தடவை. अविद्यानामन्तस्तिमिरमिहिरद्वीपनगरी जडानां चैतन्यस्तबकमकरन्दश्रुतिझरी दरिद्राणां चिन्तामणिगुणनिका जन्मजलधौ निमग्नानां दंष्ट्रा मुररिपुवराहस्य भवति பலே 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 பலே. இத ஒரே ஒரு வாட்டி அம்மாவை பாட சொல்லிடுறேன். கண்டிப்பா மாமி, கண்டிப்பா ப்ளீஸ். அம்மா பாடுமா. विद्यानामन्तस्तिमिर मिहिरद्वीपनगरी जडानां चैतन्य अपकमकरन्दश्रुतिझरी दरिद्राणां चिन्तामणि गुणनिका जन्मजलधौ निमग्नानां दंष्ट्रा मुररिपुवराहस्य भवति. தேங்க்யூ. பலே. ஆஹா, சூப்பர். அகேன் இந்த ஸ்லோகமும் அம்பாளினுடைய பாத தூளியை பற்றி தான் பேசுறது. அந்த தூளியானது முக்தியை தரவல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு ஸ்லோகம் இந்த 3வது ஸ்லோகம். ஸோ இந்த ஸ்லோகத்தை நம்ம அடுத்த கிளாஸ் எல்லாரும் ஒரு தடவை டிசைட் பண்ணி நம்ம வந்து அதுக்கப்புறம் அதனுடைய மீனிங்கை பார்ப்போம். ஸோ இன்னைக்கோட செஷனை we can complete with முருகன் anthem. வாலண்டியர்ஸ். சொல்லுவா. சீதலா மாமி. எஸ். சிவகுணகுமர பராச்சலபதியே சீரலை வாயுரை நாதா செந்தூர் செந்தளி பழனாபுரி வாழ் திருவேரகமுறை கந்தா செங்கதிர் நிகர்த்தனி காச்சலம் வந்தாய் செம்பழ முதிர்வன எந்தாய் தவமருளாராதாரா தவ முனிவரர் பணி வீரா தாதா கருண சுபோதா जय जय शंकर बालक मणिये तारक मंत्र विनोदा शिवमे 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 सरवण भव शिवमे. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. ஆதிபரா சக்தி மாதா கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய்.